கருட புராண கதை பகுதி 1. ஆன்மாவின் பிரிவு. பாண்டிய நாட்டில் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் சோமநாதன். அவன் ஒரு வீரன், செல்வம் நிறைந்தவன். ஆனால் அவன் வாழ்க்கையில் பெரும்பாலும் அதிகாரமும் ஆசையும் மட்டுமே நிறைந்திருந்தது. அவனது வாழ்வில் ஏழைகளுக்கு கருணை இல்லை, உழைப்பவர்களுக்கு நியாயம் இல்லை. அவன் சொன்னதுதான் சட்டம், அவன் எண்ணியதுதான் உண்மை. ஒருநாள் அவனுக்கு மரணம் நெருங்கியது. உயிர் விட்டு பிரியும் தருணத்தில் அவன் உடல் வலியால் துடித்தது. அந்த நேரத்தில் 2 கருமைமயமான உருவங்கள் தோன்றின, யமதூதர்கள். அவர்கள் கூர்மையான கண்களால் சோமநாதனை நோக்கி, "மனிதனே, உன் பயணம் இங்கே முடிகிறது. எங்களோடு வருக" என்று கூறினர். அவன் பயந்து கத்தினான், "நான் ராஜா, என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள்?" அப்போது வானில் ஒரு பறவையின் இறகுச் சத்தம். அது வேறு யாருமில்லை, கருடன். கருடன் சாந்தமாக கூறினான், "மனிதனே, மரணம் யாரையும் விட்டு விடுவதில்லை. நீ வாழ்ந்த வாழ்க்கை இப்போது உன்னை அழைத்துச் செல்லும். பயப்படாதே, உண்மை பாதையில் உன் ஆன்மா பயணிக்க வேண்டும்." சோமநாதன் அழுதான். "என் செல்வம், என் அரண்மனை, என் குடும்பம்." யமதூதர்கள் சிரித்தனர். "இவை அனைத்தும் பூமியிலேயே இருக்கும். நீ செய்த புண்ணியமும் பாவமும் மட்டுமே உன்னுடன் வரும்." இதுதான் சோமநாதனின் யமலோக பயணத்தின் தொடக்கம். இதனை தொடர்ச்சியாக அடுத்த பாகத்தில் உள்ளது. Thank you watching for video. Please subscribe.